ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போயிட்டுருக்கு, இல்லைங்க ஒரு 4-5 வருஷம் கூட தள்ளி போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் தெரியாமல் கூட இப்போ நான் சொல்கிற 5 தவறுகளை செய்யவே கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நிகழும் மாதவிடாய் சுழற்சியின் போது பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அதில் தாங்க முடியாத ஒரு சில பேருக்கு வயிறு வலி இருக்கும், ஒரு சில பேருக்கு வாமிட் வரும், ஒரு சில பேருக்கு தலைவலி வரும், ஒரு சில பேருக்கு முட்டி கை கால் இடுப்பு வலியில் ரொம்ப வலிக்கும், ஒரு சில பேரில் எழுந்துக்க கூட முடியாது. இது எல்லா பெண்களுக்கும் நார்மலாக இருக்கிறது தான் இல்லைங்களா? ஒரு சில பேருக்கு பெயின் இருக்கும், ஒரு சில பேருக்கு பெயின் இருக்காது. ஆனால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றப்போ நார்மலாகவே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குன்றப்போ கஷ்டம் தான். இன்னும் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ மாதவிடாய் காலத்தில் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதையும் ஓவலேஷன் டைமில் தானே செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் செஞ்சால் என்ன நீங்கள் கேட்கலாம். ஓவலேஷன் டைமில் தான் குழந்தை உருவாகுங்க, கருமுட்டையில வெளியே வரும், அந்த டைம்ல செஞ்சாதான் கரு தங்காது. நான் ஏன் இந்த மாதிரி மாதவிடாய் டைம் பீரியட் டைம்ல நான் ஏன் சேஃபா இருக்கணும் நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பா நீங்க பீரியட் டைம் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பீரியட் ஆகிறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மாதவிடாய் ஆகிறது பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு மாதவிடாய் ஆகாம போயிருச்சு அப்படின்றப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்க அழுக்கு நம்ம கிட்ட அப்படியே தங்கிரும். இந்த மாதவிடாய் ஆனா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிட்ட வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மாதவிடாய் ஆகிறது கெட்டது கிடையவே கிடையாது, நல்லதுதான். அது ஆகாம இருந்தாதான் பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுது, சரியா ஆக மாட்டேங்குது அப்படின்றப்போ ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் மாதவிடாய் சரி பண்ணாமல் எவ்வளோதான் ப்ரெக்னன்சிக்கு டேப்லெட் எடுத்தாலும் எவ்வளோதான் ஃபுட் எடுத்தாலும் ஒரு ப்ரோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ரெகுலர் பீரியட் பண்ணி உங்கள் ஓவலேஷன் ப்ராப்பர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணால் தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம். இது முதல் விஷயம். சரிங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற அளவு வசதி இல்லை, எங்கிட்ட பணம் இல்லை, போயும் வெறுப்பாயிருச்சுன்றவங்க வீட்லேயே மாதவிடாய் உடனே வரக்கூடிய நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். என்னுடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போச்சு, என் பெரியம்மா பசங்களுக்கு, என் சித்தி பசங்களுக்குலாம். அவங்களுக்குலாம் பண்ண ஒரு சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு லிங்க் கேளுங்க, சேனல் கீழே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உடனே நீங்கள் அதை குடிச்ச ஒரு 1 ஹவர்லையோ இல்லை ஒரு நாளுக்குள்ளேயோ உங்களுக்கு பீரியட் ஆகிடும். அது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பீரியட் சரி பண்ணணும். சரி, எதனால் மாதவிடாய் காலம் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறேங்க. முதல் விஷயம் மாதவிடாய் காலத்தில் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் கருப்பை நீங்கள் இதே ஹெவியான ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது கருப்பை ரொம்ப பலம் இழந்துரும். ஸோ மாதவிடாய் கழிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது. ஸோ அதனால தான் மாதவிடாய் காலமில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். சரி, என்ன மாதிரி விஷயங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க பண்ணக்கூடாதுன்றதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்றப்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்றப்ப லைட்டாக ரொம்ப பாடிக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் கொடுக்காம லைட்டான சின்ன சின்ன வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட்டை நீங்கள் அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் விடவே கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்றப்போ அந்த பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கவே கூடாது. இன்னும் வயிறு பிடிப்பு அதிகரிக்கும், இன்னும் வயிற்று வலி அதிகரிக்கும். மூணாவது விஷயம், நீங்கள் மாதவிடாய் காலத்தில் சாப்பிடாம இருக்கவே கூடாது. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா கருப்பை ரொம்ப பலம் இழந்து போயிடும். கருப்பை பலமாக இருந்தால் குழந்தைய தாங்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அதை பாப்பா நல்லா க்ரோத் ஆக முடியும். அதனால் தயவு செஞ்சு மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சாப்பிடாம இருக்கவே கூடாது. அதே மாதிரி மூணாவது மாதவிடாய் 3வது நாள் ஒன்றா இருந்தால் குழந்தை பிறக்கும் டாக்டர் சொன்னாங்க, குழந்தை நிற்கும்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னால் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு யாராவது தேர்ட் பர்சன் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிறப்போ ஒன்றா இருக்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓவலேஷன் நாளில் மட்டும்தான் ஒன்றா இருக்கணும். மற்றபடி அந்த பீரியட் ஆகிற நாளில் ஒன்றா இருக்கணும்னு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி தவிர நீங்கள் செய்யவே கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நிறைய நேரம் சாப்பிட்டே இருக்கக்கூடாது. அதுவுமே நல்லது கிடையாதுங்க. மூணாவது விஷயம், இந்த டைமில் போயிட்டு அளவுக்கு அதிகம் வயிறு வலிக்குன்றது டேப்லெட் எடுத்துக்கிறதோ சிரப் குடிக்கிறதோ இதெல்லாம் பண்ணி வயிறு வலியை கண்ட்ரோல் பண்ணுற மாத்திரை எடுக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹாட் வாட்டர், ஒரு சீரக தண்ணி, ஒரு ஃப்ரூட்ஸு, ஒரு ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சரியாயிடும். மற்றபடி நீங்களாக வாண்டடாக போய் எதையும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதவிடாய் ஆகிற டைம்ல ரொம்ப ரொம்ப உப்பு ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கூடாது. அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாச்சும் ஹெவியான ஒர்க் எல்லாத்தையுமே மாதவிடாய் காலத்தில் பண்ணவே கூடாது. அப்படி ஹெவியான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதனால் கருப்பை பலம் இழந்து போயிடும். ஆல்ரெடி நம்ம உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் பண்ணுறீங்கன்றப்போ இன்னும் கஷ்டம் அதிகரிக்கும். அதனால் இதை பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மாதவிடாய் வருதுன்றப்போ அந்த டைமில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த டைம் ரொம்ப ப்ரெஷரோ கத்துறதோ சண்டை போடுறதோ எல்லாருக்குமே நார்மலாகவே நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப அந்த டைமில் ரொம்ப மன உளைச்சல் ஆகக்கூடாது, கத்தி சண்டைலாம் போட்டுருக்கக்கூடாது. அது மாதிரி சுருண்டு படுத்துல அதாவது பெட்டில் படுத்துகிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள்லாம் எழுந்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு குளிச்சிடுங்க. அந்த இடத்த நீங்கள் மாதவிடாய் ஆகிற அந்த டைமில் அந்த இடத்த ரொம்ப ஈரமாக வச்சுக்காதீங்க, ரொம்ப ட்ரையாக வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த பேண்டிஸ்லாம் ஆயிடுச்சு, பேடை 5 years ஒன்ஸ் மாற்றிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி விட்டுரும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும்.
இது ரொம்ப நான் இப்போ சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதவிடாய் ஆகிற டைமில் வந்து 3ஆவது நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். அடுத்து வந்து களி அது மாதிரி ஐட்டம் வந்து சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. அந்த டைமில் சிக்கன் மேலே எடுத்துக்காதீங்க. இன்னும் பீரியட்ஸ் வந்து அதிகமாகிடும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிளாத்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக பேட் வந்து நீங்கள் எக்ஸல் சைஸோ உங்களுக்கு எந்த சைஸோ அது நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. மாதவிடாய் ஆகுறதுன்றது ஒரு முக்கியமான காலட்டம். இந்த டைமில் நொறுக்கு தீனி, சிப்ஸு, ஸ்நாக்ஸ், ஆயில் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து கெடுதல் இன்னும் கூடு போய் விட்டுரும். சரிங்களா? காஃபி அதிகமாக குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. காஃபி அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட அது குறைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் தூங்கணும். ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா குளிக்கணும். சரிங்களா? நல்லா பொறுக்கு உடம்புல சூடு தண்ணி ஊற்றுனீங்கன்றப்ப எல்லாமே உங்களுக்கு உடம்புல பாதி வலி உங்களுக்கு வந்து சரியாயிடும். சரிங்களா? இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். அந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம சரி பண்ணும் பொழுதே எல்லாமே சரியாயிடுங்க. நிச்சயமாக இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஒரு வேளை பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட் தூக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதவிடாய் டைமில் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கீங்க, நிறைய ஹெவி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய வாக் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்கள் உடம்பை வந்து பலவீனப்படுது. இதனால் கூட பாப்பா உங்களுக்கு தங்காமல் போயிடும், கருப்பை பலவீனமாயிடும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக பாப்பா தள்ளி போயிருக்கணும். நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும். ஒரு ஹெல்த்தியான குழந்தை க்யூட்டாக பேபி உங்கள் வயிற்றில் உருவாகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.